Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Welcome to my channel Aruna Rangan's Kitchen Flavors. இன்னைக்கு ஸ்ரீராமநவமி. ராமநவமி வரலாற்றையும் ராமரின் வரலாற்றையும் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். கூடவே இந்த ஸ்ரீராமநவமிக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியங்களையும் நம்ம இந்த வீடியோல செஞ்சிருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ராமநவமி வரலாற்றையும் ராமரின் வரலாற்றையும் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். ராமபிரான் இந்த பூலோகத்தில் அவதரித்த நாளை தான் ராமநவமி என்று எல்லோரும் கொண்டாடுகிறோம். அயோத்தியை ஆண்ட மன்னர் தான் தசரத சக்கரவர்த்தி. இந்த மன்னருக்கு கோசலை, சுமித்ரை, கைகேயி என்ற 3 மனைவிகள் இருந்தார்கள். ஆனால் வெற்றி கொடி கட்டி பிறந்த தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. என்ன செய்வது? ராஜாக்களின் ஆட்சி காலத்தில் அவரவர் ராஜ்யத்திற்கு என்று ஒரு குலகுரு இருப்பார்கள். தசரத சக்கரவர்த்தியின் குலகுருவான வசிஷ்ட முனிவரிடம் சென்று குழந்தை பாக்கியம் பெற என்ன செய்யலாம் என்று ஆலோசனை பெற்றார் தசரத சக்கரவர்த்தி. முனிவர் சொன்ன ஆலோசனைப்படி தன்னுடைய அரண்மனையில் புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்த முடிவு செய்தார் மன்னர். யாகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் யாக தீயிலிருந்து யக்னேஸ்வரர் தோன்றி பாயசம் நிறைந்த ஒரு குடுவையை தசரத சக்கரவர்த்தியின் கையில் கொடுத்தார். அந்த குடுவையில் இருக்கும் பாயசத்தை மன்னரின் மனைவிகள் அருந்த வேண்டும் என்ற கட்டளையும் வைத்தார் யக்னேஸ்வரர். மனைவிகளும் பாயசத்தை அருந்தினார்கள். அதன் பின்பு பங்குனி மாதம் நவமி தினத்தில் கோசலை ராமபிரானை பெற்றெடுத்தார்கள். கைகேயிக்கு பரதனும் சுமித்ரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனும் மகனாக பிறந்தார்கள். ராமர் வசிஷ்ட முனிவரிடம் வித்தைகளை கற்று தேர்ந்தார். ராமபாணத்திற்கு இணை வேறு ஏது? மிதிலை அரண்மனையில் ராமபிரானின் கைப்பட்டு பரமேஸ்வரனின் வில்லை உடைத்து சீதையை மனம் முடித்து கொண்டார் ராமர். கூனியின் சூழ்ச்சியால் கைகேயி பெற்ற வரத்தால் வனவாசம் சென்றார் ராமர். வனவாசம் சென்ற இடத்தில் ராவணன் என்ற அரக்கனால் சிறைப்பிடிக்கப்பட்டாள் தேவி சீதை. சீதையை தேடிச் சென்ற வழியில் சுக்ரீவருக்காக வாலியை வதம் செய்தார் ராமர். அதன் பின்பு ஹனுமனின் உதவியோடு கடல் மார்க்கமாக பாலம் அமைத்து இலங்கை சென்று ராவணனிடம் போர் தொடுத்து வென்று சீதையை மீட்டு நாடு திரும்பி அதன் பின்பு ஆட்சியை அமைத்தார் ராமபிரான். வாழ்க்கையில் தனக்கு எத்தனை இன்னல்கள் கஷ்டங்கள் வந்த போதிலும் நேர்மை தவறாமல் நடந்து கொண்டவர் ராமபிரான். ராமரின் தேஜஸை பற்றியும் அழகை பற்றியும் நம் வாய்மொழியால் சொல்லிவிட முடியாது. அவ்வளவு அழகான தோற்றம் கொண்டவர் ஸ்ரீராமபிரான். இந்த பூமியில் மனிதராக பிறப்பவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உதாரணமாகவும் ஆட்சியை நடத்தும் ஒரு மன்னன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும் வாழ்ந்து காட்டியவர்தான் ஸ்ரீராமபிரான். ராமர் பூமியில் அவதரித்த நேரத்தில் 5 கிரகங்கள் உச்சத்தில் இருந்ததால் ராமரின் ஜாதகத்தை எழுதி நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து வந்தால் நம் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் குறையும் என்றும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் என்றும் நம் சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளது. தீராத நோய்கள் கூறும் தீரும் என்பதும் ஐஸ்வர்யத்தோடு வாழலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீராமர் ஏன் நவமி திதியில் பிறந்தார் என்பதற்கு ஒரு காரணம் உண்டு. நவமி திதி என்றும் அஷ்டமி திதி என்றும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முன்வர பயப்படுகிறார்கள். எங்கள் இருவரையும் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று அஷ்டமி திதியும் நவமி திதியும் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். கஷ்டத்தோடு வந்த அஷ்டமி நவமிக்கு பகவான் ஆறுதல் அளித்தார். உங்கள் இருவரையும் போற்றக்கூடிய நாள் ஒன்று வரும், அதுவரை நீங்கள் இருவரும் காத்திருக்க வேண்டும் என்றவாறு கூறினார். இதன்படியே அஷ்டமி திதி என்று எம்பெருமான் கிருஷ்ணர் அவதாரத்தையும் நவமி திதி என்று ராமர் அவதாரத்தையும் எடுத்தார். அதன்படி நம் கோகுலாஷ்டமியும் ஸ்ரீராம நவமியும் அஷ்டமி மற்றும் நவமி திதிகளில் கொண்டாடுகிறோம். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பிரதானமான பிரசாதம் இந்த நீர் மோர் பானகம் தான். அதை தான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பிரசாதமா மட்டும் பார்க்காம சம்மர் டைம்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்கா, இந்த வயிற்றுக்கு குளுமை கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்காவும் இந்த நீர் மோர் பானகத்தை நம்ம அடிக்கடி செஞ்சு குடிக்கலாம். இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க போய் பார்க்கலாமா? இந்த பானகம் அண்ட் நீர் மோர் எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் 2 பெரிய அடுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கிலோ வெல்லம் நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன். ஏலக்காய் இருக்கு. அப்புறம் இஞ்சி பவுடர், ஜிஞ்சர் பவுடர்னு சொல்லி கடையிலே உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 ஐட்டம் தான் இதுக்கு பானகத்துக்கு தேவை.
ஒரு கப்பு வெல்லம் எடுத்துட்டிங்கன்னா 5-6 கப்பு தண்ணி வேண்டியிருக்கும். அவ்வளோதான் இதோட மெஷர்மெண்ட்டு. அடுத்தது நீர்மோருக்கு திருப்பி இன்னொரு அடுக்கு ஒன்று. தயிர் தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு 5-6 கரண்டி தயிர் எடுத்துக்கலாம். தென் இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கணும். பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கணும். இந்த வெல்லத்தை எல்லாம் எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன். போட்டு இதை வந்து நல்லா அதில் வந்து 1 கப்புக்கு 5 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 5-6 கப்பு தண்ணி விடலாம். விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கையால் நல்லா கலரி விட்டுட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடணும். அப்போ தான் அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் கீழே தங்கிட்டு நம்ம மேலே இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தை கரைச்சி இப்போ நம்ம தனியாக வச்சுருக்கோம். ஒரு 7-8 நிமிஷமாவது ஆகும் அது தெளிஞ்சு வரத்துக்கு. அதுக்குள்ளே நம்ம நீர்மோர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 4-5 கரண்டி தயிர் எடுத்து விடலாம். சரி, ரஃப்லி அரவுண்ட் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போடலாம். இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அரைச்சி அதையும் இதில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி இந்த மோரில் விட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மோர் செஞ்சு வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே கூட குடிக்கலாம். அப்படியே உங்களுக்கு வாயில் திப்பியாக அந்த இதெல்லாம் வரும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த பச்சை மிளகா, இஞ்சிலாம், கொத்தமல்லிலாம், அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு இந்த மாதிரி வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். இது அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு குடிக்கும்போது இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ஒரு கூலண்ட் ட்ரிங்க் ரெடி ஆயாச்சு. நீர் மோர். இந்த பானகம் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு. கீழே எல்லாம் மேலே தண்ணி இருக்கும், கீழே இந்த அழுக்கெல்லாம் சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த பானகத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய், அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி தூள், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடலாம். ஒரு ஆத்தென்டிக்கான சூப்பரான நீர் மோர் பானகம் இப்போ ரெடி பண்ணியாச்சு. நைவேத்தியத்துக்கும் அது ரெடி. அதே சமயத்தில் ஒரு சம்மருக்கு ஒரு சூப்பரான ஒரு கூல் ட்ரிங்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தி ட்ரிங்க்கு, வெளியில் இருக்கிற ஏரேட்டிக் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இது வீட்டிலேயே நம்ம செய்யலாம். சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க் இது. இதை நீங்கள் இப்போ வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.